அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கணக்கு சிஎஸ்ஏஆர் நெட் டிசம்பர் 2016 கேட்ட ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n⁴ சமேஷன் j ஈக்குவல் டு 0 to 2n - 1 j³ ஈக்குவல்ஸ். இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 16, ஆப்ஷன் C 1, ஆப்ஷன் D 8. சரி, கிவன் வந்து எடுத்தாச்சு. நம்ம n ஈக்குவல் டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n⁴ சமேஷன் இது எல்லாமே எடுத்துட்டோம். இந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டேர்மை நம்ம அப்படியே இங்கே கீழே வச்சுக்கலாம். இந்த சமேஷன் வந்து சீரீஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஜேவுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்தா 0, நெக்ஸ்ட்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு போனால் 1³ + 2³ + 3³ அப் டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2n - 1. ஸோ 2n - 1/3. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு தெரிஞ்ச வந்து ஃபார்முலா சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். 1³ + 2³ + 3³ அப் டு n³ உடைய ஃபார்முலா என்னென்னா n × n + 1 / 2 ஹோல் பவர் ஸ்கொயர், அதாவது 2. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு நம்ம அப்படியே வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n⁴ எழுதியாச்சு. இந்த சீரீஸில் வந்து என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 2n - 1 இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்மில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். nன்றது 2n - 1, என்னுடைய மதிப்பு வந்து 2n - 1 அப்ளை பண்ணும்போது -1 + 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 2n மட்டும் கிடைக்கும் / 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்கொயர் அப்படியே இங்கே பண்ணால் வந்து 4n² கிடச்சிரும். இந்த ஸ்கொயர் இங்கே பண்ணும்போது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4n² + 1 - 4n கிடச்சிரும். 2/2 போது 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த 4ம் இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே போல் n⁴ n² கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் வந்து n² மட்டும் வரும். மேலே இருக்கிற நியூமரேட்டர் டேர்மும் அப்படியே தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மில் n² மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டால் என்ன கிடைக்குன்னா 4 + 1/n² - 4/n / n² அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த n² நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியை நம்ம அப்ளை பண்ணும்போது 1/∞ 4/∞ கிடைக்கும். இந்த டேர்ம் ரெண்டுமே 0ன்னு ஆகிடும். இப்போ 4 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்சர் 4. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஆப்ஷன் A கரெக்டு. ஆப்ஷன் B தவறானது. ஆப்ஷன் C தவறானது. ஆப்ஷன் D தவறானது. தேங்க்யூ.